கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு கிருபை நாள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள். இந்த நாளில் நமக்கும் ஆண்டவர் ஏதாவது செய்வார், நாமும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழப்போகிறோம். அந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மைகளை கொடுக்கிறார். நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய போகிறீங்க, அவர் உங்களுக்கு ஏதாவது செய்வார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். பயம், சூழ்நிலை, சாதகமில்லாத நிலை, ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத பார்க்க போகிறீங்க, சாதிப்பீங்க, பெரிய காரியத்தை செய்வீங்க. இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 32வது வசனம். 2 ராஜாக்கள் 19:32 ஆரம்ப பகுதி. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இந்த ஜீவ வார்த்தையின் தலைப்பு, எதிரி பிரவேசிக்க மாட்டான். எதிரி பிரவேசிக்க மாட்டான். ஆண்டவர் தன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அசீரியன், சீரியன் அவர் உங்களுக்கு எதிரி. உங்கள் நகரத்துக்குள்ள, உங்கள் பட்டணத்துக்குள்ள, உங்கள் எல்கைக்குள்ள அவன் வரமாட்டான், பிரவேசிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. அசீரியன் யாரு? எதிர்க்கிற மக்கள். அசீரியன் யாரு? பிசாசு. அவன் எங்கே வர்றதுக்கு முயற்சிக்கிறான்? உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்ய முயற்சிப்பான். உங்கள் மேலே, உங்கள் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில். வேற எங்கே பிரவேசிக்க முயற்சிப்பான்? நீங்கள் குடியிருக்கிற ஸ்தலத்தில், உங்கள் வீட்டில். வேற எங்கே அவன் பிரவேசிக்க முயற்சிப்பான்? உங்கள் ஸ்தாபனத்தில், உங்கள் வாகனத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பெற்றோர்கள் வாழ்க்கையில். அப்படி சொல்லாரு, அவன் பிரவேசிக்க மாட்டான். அவனை நான் பிரவேசிக்க விட மாட்டேன்னு சொல்கிறார். இனி உங்களோட பேசுகிறாரு. இத்தனை காலங்களும் பிசாசை கண்டோ, துன்மார்க்கமான மனிதர்களை கண்டோ பயந்துருந்தீங்க. அந்த பயம் என்னோட விலகி போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான மனிதர்களையும், துன்மார்க்கமாய் போராடுற பிசாசையும் உங்களுக்குள்ளேயோ, உங்கள் எல்கைக்குள்ளேயோ வர அனுமதிக்க மாட்டார். பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டார். அவர் பெரியவர். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? இன்றைக்கு அந்த அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. இனி நீங்கள் பிசாசை கண்டும் பயப்பட போகிறதில்ல, எதிரிகள் கண்டும் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்காக ஒருவர் அற்புதம் செய்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசப்பா. உங்கள் கண்கள் இந்த வார்த்தையின்படி அற்புதத்தை பார்க்க போகிறது. எதிரிகள் பிரவேசிக்காமல் உங்களை நடத்த போகிறத நீங்கள் பார்த்து ருசித்து சாட்சியாக மாற போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய விலையேறப்பட்ட பிரசன்னத்துக்காய் நன்றி. கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கத்த நடத்துங்க. உம்முடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. குறிப்பாய் வியாதிப்பட்டவர்கள் சுகமாகட்டும். ஏதாவது மருத்துவ பரிசோதனைக்கு உம்முடைய பிள்ளைகள் உட்படுத்தப்பட்டு அதனுடைய முடிவுக்கு காத்திருந்தா ஒன்றும் இல்லைன்னு வரட்டும். கேன்சர் இருக்கலாம் என்று யாராவது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தா கேன்சர்ல ரிப்போர்ட் வரட்டும். உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலான்னு பரிசோதனை பண்ணால் எல்லாம் நார்மல் வரட்டும். எதுவாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒன்றும் இல்லாத நல்ல நிலைகளை காண்பித்திருங்க. அதிசயங்கள் நடக்கட்டும். வேலை கிடைக்கட்டும். வியாபாரம் செழிக்கட்டும். பிள்ளைகள் படிப்பு ஆசுரம் மாறட்டும். திருமணம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். வீடு கட்டட்டும். இன்னும் குறிப்பாக ஆவிக்குரிய கருத்தில் வளரட்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யட்டும். கர்த்தருக்காக எழும்பட்டும். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.